ஏ புதியுகம் தொலைக்காட்சி நேயர்களுக்கு என்னுடைய அன்பு வணக்கம். அனுஷத்தின் அனுகிரகம் நிகழ்ச்சியின் வாயிலாக நாள்தோறும் காஞ்சி மகா பெரியவர் நமக்கு சொன்ன கருத்துக்களை, அவர் வாழ்க்கையில் நடந்த அற்புதமான சம்பவங்களை எல்லாம் தினந்தோறும் சிந்தித்துக் கொண்டிருக்கிறோம். இன்றைக்கு இளம் பிள்ளைகளுக்கு, நம் வீட்டு குழந்தைகளுக்கு ஒரு அரிய செய்தி. இந்த நிகழ்ச்சியை கவனித்துக் கொண்டிருக்கின்றவர்கள், அவர்கள் வீட்டு பிள்ளைகள், அவர்களை எப்படி நெறிப்படுத்த வேண்டும் என்பதற்கு இன்றைய நிகழ்ச்சி நிச்சயமாக பெரிய அளவிலே உதவி செய்யும். பெரியவரை ஒரு பெண்மணி தன்னுடைய 5ஆம் வகுப்பு படிக்கும் மகளோடு சென்று சந்திக்கிறார். தரிசனம் முடிந்த நிலையில பெரியவர் ஆசீர்வாதம் செய்யும் பொழுது, எப்படி படிக்கிற என்று அந்த குழந்தையை பார்த்து கேட்கிறார். அந்த குழந்தை நெளிகிறாள். ஆனால் அந்த குழந்தையை அழைத்து வந்த தாய் பெரியவரிடம் சொல்லுகிறாள், பெரியவா ரொம்ப படிக்க மாட்டேங்கிறா, எப்ப பாரு விளையாட்டு. படிக்கிறதுன்னு சொன்னாலே இவளுக்கு ரொம்ப கசப்பா இருக்கு. எப்ப பாரு விளையாடிண்டே இருக்கணுங்கிறா, பள்ளிக்கூடத்துக்கு போறதுக்கு அழுதுண்டே போறா என்று இன்றைக்கு இருக்கக்கூடிய பெரும்பாலான பிள்ளைகளுடைய மனநிலையை அப்படியே எடுத்து சொல்லுகிறார். பெரியவர் அதை கேட்டு சிரிக்கிறார். சிரித்துட்டு, குழந்தைகள்னாலே அப்படித்தானே, இது விளையாடுகின்ற பருவம், அவர்களுக்கு விளையாட்டுல மனம் போகும், விளையாடணும், விளையாடினால்தான் உடம்புக்கும் ஆரோக்கியம். அடுத்து விளையாட்டில் தான் வெற்றி தோல்வி நமக்கு அறிமுகமாகிறது. சின்ன வயசுல விளையாடித்தான் நாம் வெற்றினா என்ன, தோல்வினா என்ன என்பதை தெரிந்து கொள்கிறோம். அதில் ரொம்ப நுட்பமாக கவனிக்கிறதுக்கு என்ன ஒரு விஷயம்னா, விளையாட்டில் ஒரு தோல்வி அடைந்தால் அந்த தோல்வி அன்றைக்கு மட்டும்தான். அதே விளையாட்டை இன்னொரு முறை விளையாடும் பொழுது நாம் வெற்றி பெறலாம். நமக்கு வெற்றி பெறுவதற்கு வழி இருக்கிறது. இதிலிருந்து ஒரு உண்மை தெரியும், வெற்றி என்பது நிரந்தரமானதல்ல. இன்றைக்கு தோற்றுவிட்டோம், இன்றைக்கு தோற்றுவிட்டதுனால என்றைக்கும் தோற்றவர்களாக ஆக மாட்டோம். நாளைக்கு நாம் இதை விட, இன்று விளையாடியதை விட சிறப்பாக விளையாடும் பொழுது வெற்றி நமக்கு வந்துவிடும். ஆக யார் சிறப்பாக விளையாடுகிறார்களோ அவர்களுக்கு தான் வெற்றி. இன்றைக்கு ஒருவர் வெற்றி பெற்றிருக்கிறார் என்று சொன்னால் அவர் நம்மை விட சிறப்பாக விளையாடினார். அதனால நாம் வெற்றியை தூக்கி அவருக்கு கொடுத்து விட்டோம். சொல்ல போனால் தோற்றவர்கள் வெற்றியை தந்தவர்கள். வெற்றி பெற்றிருப்பவர்கள் அந்த வெற்றியை பிறருக்கு தரப்போகிறவர்கள். வெற்றி ஒருத்தர்கிட்ட நிரந்தரமா தங்கினதே கிடையாது. வெற்றியே தங்காத பொழுது தோல்வி மட்டும் எப்படி தங்கிடும்? தோல்வியும் ஒரு மனிதனிடம் தங்காது. அதை மீறி ஒருவன் எப்பொழுதும் தோல்வியாளனாக இருக்கிறான் என்று சொன்னால் அது தோல்வியினுடைய பிழை அல்ல, அவனுடைய பிழை. அவனுக்கு அதை தள்ளிவிட தெரியவில்லை. அதனால விளையாட்டு என்பது நமக்கு வெற்றி தோல்வியை எளிய அளவிலே வாழ்க்கையில பழக்க வைக்கிறது. பின்னாளில் மனிதர்களுடைய உறவு முறைகளில, தொழில் ரீதியாக, அப்புறம் சவாலான பல விஷயங்களை வாழ்க்கையில சந்திக்கும் பொழுது அதிலே வெற்றி பெறுவதற்கான ஒரு பக்குவத்தை, ஒரு மனநிலையை நமக்கு இந்த சிறுவயது விளையாட்டு தான் தருகிறது. இதையெல்லாம் சொல்லுகின்ற பெரியவர், விளையாடணும், ஒரு குழந்தை விளையாடலைன்னா தான் அது தவறு. அதே சமயம் இந்த குழந்தை விளையாடுவதை விட கூடுதலாக படிப்பில் கவனம் செலுத்தணும் என்று விஷயத்திற்கும் வருகிறார். அங்கதானே எனக்கு சிக்கலே, இவளுக்கு படிப்பில் நாட்டமே வரமாட்டேன் என்கிறது, பிரியம் வரமாட்டேன் என்கிறது என்று சொல்லும் பொழுது இந்த இடத்துல அவர் ஒரு விஷயத்தை சொல்லுகிறார். உனக்கு ஔவையாரை தெரியுமா என்று கேட்க அந்த குழந்தை தலையசைக்கிறாள். ஔவையார் அருளி செய்த விநாயகர் அகவல் என்கின்ற ஒரு ஸ்தோத்திரம் இருக்கிறது. ரொம்ப சின்னது, அது ரொம்ப எளிய தமிழ். அதை சின்ன குழந்தைகள் பாராயணம் செய்தால் ஒரு 10-15 தடவை சொல்லுவதற்குள்ளாகவே அவர் மனசுக்குள்ள தங்கிடும். விநாயகர் அகவலுக்கு மிகப்பெரிய சக்தி. விநாயகர் அகவல் தான் ஔவையை கைலாசத்திற்கே கொண்டு போய் சேர்த்தது. குருவருளை அது நிறைய பெற்றுத்தரக்கூடியது. அவள் பாடின அந்த ஒவ்வொரு வார்த்தைக்கு பின்னாலும், அகவலில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு வார்த்தைக்கு பின்னாலும் மகத்தான சக்தி, மந்திர சக்தி இருக்கு. அந்த மந்திர சக்தி நமக்குள்ளேயும் பேராற்றலை தந்து நாம்
நன்றாக படிக்கக்கூடிய ஒரு மனோபாவத்தை நமக்குள்ள உருவாக்கும். படிப்பின் மேல் ஒரு பிரியத்தை வளர்க்கும். அதனால விநாயக ராகவலை படிக்கச் சொல், அவள் பிறகு நன்றாக படிக்கக்கூடியவளாக ஆகிவிடுவாள் அப்படின்னு சொல்லிட்டு அந்த விநாயக ராகவல் பிறந்த சம்பவத்துக்கு உள்ளே போறார். இந்த விநாயக ராகவல் எப்படி உருவாச்சு தெரியுமா? அவை பாட்டிக்கு பிள்ளையார்னா ரொம்ப இஷ்டம். அவரால் தான் அவள் தன்னுடைய இளைய திருமேனியை முதிய திருமேனியாக மாற்றிக்கொண்டாள். நாடெங்கும் சென்று நல்ல கருத்துக்களை போதித்தாள். அவள் தந்த ஆத்திச்சூடிக்கு இணையாக ஒரு விஷயத்தை, அதாவது ஒரு வரியில் மிகப்பெரிய பொருளை சொல்லுவது இந்த உலகத்துல ஒரு கவிஞன் அதற்கு பிறகு தோன்றவே இல்லை. நமக்கெல்லாம் அது ஒரு மிகப்பெரிய பெருமை. குறிப்பாக பெண் சமூகத்திற்கு ஒரு மிகப்பெரிய பெருமை. புலவர்கள்னு சொன்னாலே ஆண்கள், ஒரு ஆணாதிக்கம் இந்த இடத்துல தெரியும். அதுல ஒரு பெண், ஒரு ஒற்றை பெண்ணாக அத்தனை ஆண்களையும் புறந்தள்ளினவள் ஔவை. வள்ளுவர் கூட 2 வரியில் சொன்னதை அவை ஒரு வரியில் சொல்லியிருக்கிறாள். அறம் செய்ய விரும்பு, ஆறுவது சினம், இயல்வது கரவேல், ஈவது விளக்கேல். அவள் சொன்ன ஆத்திச்சூடி இருக்க 1ஆம் வகுப்புல பாடமாக வைத்து விட்ட காரணத்தினாலே அது சிறியது, மிக மலிவானதுன்னு நினைச்சிடக்கூடாது. இதை பிஹெச்டியில் வச்சிருந்தா கூட, இன்றைக்கு பிஹெச்டி படிக்கின்றவர்களுக்கு கூட ஆத்திச்சூடிக்குள்ளே இருக்கக்கூடிய ஆழ்ந்த பொருள் தெரியுமான்னா தெரியாது. ஆத்திச்சூடி அவ்வளவு அற்புதம் கொண்டது. அறம் செய்ய விரும்பு. ஏன் அறம் செய்யன்னு சொல்லல? அறம் செய்தே தீரணும் அப்படின்னு ஏன் சொல்லல? ஏன் விரும்ப சொன்னாள்? அறம் செய்வது நல்லதுன்னு சொல்லியிருக்கலாமே, அறம் செய்யன்னு சொல்லியிருக்கலாமே. இப்படி அந்த ஒரு வரியை வைத்துக் கொண்டு நாம் கேள்வி கேட்பதற்கு ஏராளமான இடம் இருக்கிறது. ஏன் விரும்பு என்று சொன்னாள் அப்படின்னா, விரும்பினால்தான் நாம் விரும்புகின்ற விஷயத்தை தான் காலத்திற்கும் செய்வோம். இல்லைன்னா நம்ம அதை செய்ய மாட்டோம். ஒரு முறை செய்து விட்டு விடுவோம். ஒரு முறை செய்துட்டு விட்டுறக்கூடாது. காலம் முழுக்க உயிர் இருக்கின்ற வரை அறத்தோடு இருக்கணும். ஒருத்தன் அறம் செய்து கொண்டே இருக்கணும், அறத்தை விட்டு விலகக்கூடாது. அப்படின்னா அவன் அதை விரும்பினால்தான். அதனாலதான் விரும்பு என்கின்ற வார்த்தையை அவள் போட்டாள். இப்படி ஒரு வரியை எடுத்துக்கொண்டு நாம் நிறைய பேசலாம். அவ்வளவு ஆழ்ந்த பொருளை சொல்லிவிட்டு போனாள் ஔவை. அதற்கு காரணம் கணபதி. அதனால அவளுடைய இஷ்ட தெய்வம், அவளுக்கு எல்லாமே கணபதி தான். அந்த கணபதியை அவள் துதித்தாள். எப்போ? அதுக்கு பின்னால ஒரு சம்பவம் இருக்கு. 4 பெருமக்கள்ல சுந்தரர்னு ஒருத்தர். அப்பர், சுந்தரர், ஞானசம்பந்தர், மாணிக்க வாசகர் என்று சொல்லுகிறோமே, அதுல வருகிற இந்த சுந்தரர், அவர் இறைவனால பூமிக்கு அனுப்பப்பட்டு மனித வாழ்க்கை வாழ்ந்தவர். சுந்தரருக்கு இறைவன் ஒரு அனுகிரகம் பண்ணியிருந்தான். என்னன்னா, இந்த மனித வாழ்க்கை உனக்கு அழுக்கும் பொழுது சொல், நீ கைலாயத்திற்கு விடலாம். நீ எப்பொழுது விரும்புகிறாயோ அப்பொழுது கைலாயத்துக்கு விடலாம் அப்படின்னு. அதே போல சுந்தரருக்கு ஒரு கட்டத்திலே வாழ்க்கையை அழுத்து போய் வாழ்ந்தது போதும், கைலாயத்திற்கு சென்று விடுவோம் என்று தோன்றுகிறது. அப்போ கேரளாவில் இருக்கக்கூடிய திருவிஞ்சைக்களம் அப்படிங்கிற ஊர்ல சேரமான் பெருமான் நாயனார், சேரமான் பெருமான் சேர அரசனுடைய ஆட்சிக்கு உட்பட்ட ஒரு நாடு. அங்க சேரமான் கிட்ட இருக்கார் சுந்தரர். ஒரு அரசன், இவரோ ஆண்டி. இவர் அவருக்கு நண்பர். சேரமான் சுந்தரரை மிகப்பெரிய அளவில் நட்பு பாராட்டி கொண்டிருக்கிறார். சுந்தரர் சொன்னபடி ஆட்சி செய்து கொண்டிருக்கிறார். சுந்தரரை தன்னுடைய அவையில ஒரு மிகப்பெரிய ராஜகுருவாக கருதி வரித்துக் கொண்டிருக்கிறார். அப்படிப்பட்ட நிலையில திருவிஞ்சைக்களத்தில் இருக்கும் பொழுது சுந்தரருக்கு கைலாசம் செல்ல வேண்டும் என்று தோன்றுகிறது. உடனே கிளம்பிடுறார். தன் விருப்பத்தை ஈசனிடம் சொல்லவும், ஈசன் என்ன பண்றான், இந்திரன் கிட்ட சொல்லி ஒரு ரதத்தை அனுப்புறான். அந்த ரதத்துல ஏறிக்கொண்டு தன்னுடைய நண்பனான சேரமான் பெருமான் நாயனாரிடமிருந்து விடை பெற்றுக் கொள்கிறார். சேரமான் பெருமான் துடிக்கிறார். நீங்கள் போய்விட்டால் நான் மட்டும் இந்த நாட்டை ஆண்டு என்ன செய்ய போறேன்? நீங்கள் இருக்கின்ற காரணத்தினாலே எனக்கு நீங்கள் பக்கபலமாக இருந்தீர்கள், உங்கள் வழிகாட்டுதல் இருந்தது. எனக்கு இந்த மண்ணிலே ஒரு அரசனாக, ஒரு ராஜாவாக இருப்பதை விட விண்ணிலே இறைவனுக்கு தொண்டு செய்வது எனக்கு ரொம்ப பெரியது. இது உங்களுக்கு தெரியாதா? ஆகையினால நானும் உங்களோடு விடுகிறேன் என்று சொல்லும் பொழுது அந்த ரதத்துல இடம் இல்லை. ஆனாலும் சுந்தரர் என்ன பண்றாருன்னா, அங்க அதாவது அந்த அரசனுக்கு இருக்கக்கூடிய பட்டத்து யானை, அதனுடைய காதுல பஞ்சாட்சரத்தை சொன்னால் அந்த யானைக்கு கைலாயத்தில் வருகின்ற சக்தி வந்துவிடும். அதனால அந்த பஞ்சாட்சரத்தை உபதேசிக்கிறார். பஞ்சாட்சரம் யானைக்கு உபதேசமான நிலையில மன்னன் சேரமான் பெருமான் அந்த யானை மேல் ஏறிக்கொண்டு
ரதத்தை பின்தொடர்கிறான். இப்ப இவனே போயிட்டான் அப்படின்னும் பொழுது மந்திரிகள் வீரர்கள் எல்லாம் என்ன செய்கிறார்கள், இப்பேற்பட்ட அரசன் இப்பேற்பட்ட குரு இல்லாத நாட்டில் நாம மட்டும் எதுக்கு வாழணும் என்று சொல்லி வாள் எடுத்து அவர்கள் தங்கள் தலையை தானே வெட்டி கொள்ளுகிறார்கள். இதற்கு பேர் தற்கொலை அல்ல, இதற்கு ஒரு தியாகம்னு சொல்லணும். கோழைத்தனமாக வாழ பயந்து இறப்பது ஒரு விதம், இறைவனை சென்று அடைவதற்காக இப்படி செய்து கொள்வது என்பது இன்னொரு விதம். இவர்கள் அத்தனை பேருக்கும் ஸ்வேத தேகம் என்கின்ற ஒரு உடம்பு, விதேக தேகம் என்று ஒரு தேகம் கிடைக்கிறது. இந்த தேகத்தோடு இவர்கள் பின்தொடர்கிறார்கள். ஆக முதல்ல ரதத்துல சுந்தரர், பின்னாலே யானை மேல் சேரமான் பெருமான், அதற்கு பின்னாலே மந்திரிகளும் வீரர்களும் கைலாயத்தை நோக்கி போய்கொண்டிருக்கிறார்கள். அதற்கு பிறகு என்ன ஆயிற்று, நாளை சந்திப்போம்.